இப்படி ஒரு கூட்டத்தில் மாட்டின்னு முழிக்கிறோம் guys. ஹாய் guys, வெல்கம் டு எஸ்டி கபல்ஸ் விளாக்ஸ். இன்றைக்கி தான் எங்களோட விளாக் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மெட்ரோவில் நாங்கள் வந்து 2வது வாட்டி நாங்கள் வந்து கப்பலாக பயணம் போகலான்ட்டு சொல்லிட்டு போக வைக்கல. பேக்கெலாம் செக் பண்ணிட்டாங்க. சரியான செக்கினை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு வழியாக டோக்கனை வாங்கிட்டோம். டோக்கனை வாங்கி அதில் வச்சாதான் கேட் ஓப்பன் ஆகுமா. 2 பேரும் டோக்கனை வாங்கி இங்கேருந்து மெஜஸ்டின்ற ஒரு இடத்துக்கு டோக்கனை வாங்கி கிளம்பிட்டோம். எத்தனை ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3-4 ட்ரெயின் மாறி மாறி சரியான சனக்கூட்டம். எப்படி தான் போய் வராங்கன்ட்டு ஒன்றும் பிள்ளைங்கள். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயினை பிடிச்சி உட்காந்துட்டோம். வடிவாக உட்காந்ததுக்கப்புறம் எங்களுக்கு முழுக்க எல்லாம் கைட் பண்ணது ChatGPT தான். அந்த ChatGPT உதவியோட க்ரீன் லைன் பர்பிள் லைன் இருக்கும். அதில் எல்லாம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கு பாச புரியலை, இங்கிலீஷும் அவங்களுக்கு புரியலை. ஃபைனலி நாங்கள் அடுத்த ட்ரெயினை பிடிச்சி ஏறி உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஷனில் வேறு இறங்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா வேலை விட்டு இப்போ தான் போகிறாங்க. அங்கேயும் க்ரௌடு பார்த்தீங்கன்னா லைனில் நிற்கிறாங்க. எங்கேயும் பார்த்ததில்ல. இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி மெட்ரோவில் போன அனுபவம் இருந்துச்சுன்னா எங்களோட தயவுசெய்து குமானில் அடிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி ஃபைனலி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் மெட்ரோ ஸ்டேஷன். அதாவது எங்களோட நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல அப்பார்ட்மெண்ட், அங்கே தான் மெட்ரோ ஸ்டேஷன். அங்கே போயிட்டு வச்சா எக்ஸஸாக பேமெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களை வெளியில் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி நாங்கள் வந்து இந்த மெட்ரோ பயணம் எங்களுடைய 2வது மெட்ரோ பயணத்தை நாங்கள் முடிச்சுட்டு எங்களுடைய ஃப்ளாட்டுக்கு வந்துட்டோம். கைஸ், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.